ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டு ஷாய் துக்ரா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 லிட்டர் பால், ஒரு 7 பிரெட் எடுத்து வச்சு, 1 கப் சுகரு, இந்த பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கோம், பாதாம் எடுத்துருக்கோம், பிஸ்தா எடுத்துருக்கோம், கொஞ்சம் குங்குமப்பூ, ஏலக்காய் தூள். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அடுப்பில் நம்ம பால் வச்சு நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். இப்போ பாருங்கள், பால் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், 1 லிட்டர் பால் எந்த அளவுக்கு சுண்டிருக்கு பாருங்கள். சுண்டிடுச்சு. நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கிறோம் கலருக்கு. அது கூட ஏலக்காய் தூளும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ரெட்டில் நம்ம ஊற்றிடலாம். ப்ரெட்டு நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரெட் இது மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதில் நம்ம ப்ரெட்டை போட்டு நல்லா பொரிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்ல ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், 2 சைடும் நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஓகேங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிடணும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜீரா காய்ச்சி அதில் டிப் பண்ணலாம். இப்போ நம்ம ஜீரா காய்ச்சிடலாம். 1 கப் சுகருக்கு கொஞ்சமாக ஒரு தண்ணி விட்டால் போதும். தண்ணியில் சுகர் வந்து கரையிற வரைக்கும் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு, அது வரைக்கும் இருந்தால் போதும். ஓகேங்களா, ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ண ப்ரெட்டை வந்துட்டு நம்ம சுகர் சிரப்பில் ஜஸ்ட் டிப் பண்ணி தான் எடுக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. டிப் பண்ணி அப்படி எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம சுகரில் டிப் பண்ண வச்ச ப்ரெட் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த மில்க் அப்படியே ஊற்றிடலாம். அது கூட நம்ம ஏற்கனவே நட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இது ஸ்வீட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் கூட. இங்கே பாருங்கள், சூப்பரான ஷாய் துக்ரா. இப்போ சூப்பரான ஷாய் துக்ரா ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாவ், சூப்பராக இருக்குது. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.